பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்குட் கேம் இருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இப்போ பசங்கள்லாம் விளையாட்டு பசங்க இருக்காங்களா, சின்ன பசங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. அவங்க பேருக்கு தான் சின்ன பசங்க. நான் விளையாடுற கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமாக தான் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் தரையில் வரைஞ்சி வச்சுப்பாங்க. இப்போ இந்த இதில் இருந்துட்டு ஆப்போசிட்டுக்கு போகிறதுக்கு வந்து எப்படி போகணும்னா, நடந்து போகக்கூடாது, ஓடியும் போகக்கூடாது. அப்படியே நொண்டி அடிச்சுட்டு போகணும்ல, அந்த மாதிரி தான் போகணும். அதாவது அவங்களோட ஹாஃபுக்கு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நொண்டி அடிக்க தேவையில்லை. அந்த பக்கம் நம்ம இருந்துக்கலாம். அங்கே ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், யாரை வெளியே தள்ளி விடுறாங்களோ அவங்க அவுட்டு. அவங்க உள்ளே இருக்கவங்க மட்டும் உள்ளே இருப்பாங்க. அவங்கள ஏதாவது பண்ணி அவங்கள வெளியே அனுப்பணும். அந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டு உள்ளே இருக்கிறவங்க தான் ஜெயிச்சதா வந்து ஆகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பசங்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி சில பசங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ அந்த குட்டி பையனாக இருந்தவர் தான் இப்போ ஹீரோவாக இருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்பவும் அவர் சரியா எந்த வேலைக்கும் போகாம அப்படி தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் அவங்க அம்மா தான் வந்து அவர வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உன் பொண்ண போய் நீ பார்க்கலையா? அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆச்சே. அவளுக்கு ஏதாவது வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பேத்திக்காக கொஞ்சம் காசு குடுக்குறாங்க ஹீரோ கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, "இது எப்படி பத்தும்? இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்" அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பணத்த கூட குடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வாங்கி வச்சுக்கிறாரு. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இப்போ அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் அவங்க அம்மா போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ரேஸு மற்றபடி அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கவனம் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் சில விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் அடிக்ட் மாதிரி அப்படிலாம் பணத்தை வீணாக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவரும் அப்பவும் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமையே அந்த அவங்க அம்மாவோட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. போட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவங்க பாஸ்வேர்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை போட்டு பார்த்தீங்கன்னா, அது ஓப்பனே ஆகலை. ஏன்னா அவங்க அம்மா இவரோட பர்த் டேட் இருக்குல்ல, அதுதான் வந்து பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. அதை போட்டால் வரல. அதில் வந்து அது வந்து அன்லாக் ஆகலை. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவங்க அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் ஏதாவது வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு தெரியல. அவங்க அம்மாவோட பர்த்டே அதெல்லாம் சரியாக தெரியல. அப்போ யாரோடதாக இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அவர் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் போடும்போது பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு போடும்போது அதை தான் அவங்க வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்காங்க. அதை வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனோடனே இருக்கிற அமௌண்ட்டையும் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க முடியல. இப்போ பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் நேராக எங்கே போகிறாருன்னா, அந்த குதிரைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு தான் அவர் போகிறாரு. அவங்க அம்மா இங்கே தான் போக வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் போகிறாரு. இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் கொஞ்சம் தோக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்புறம் அவர் நல்லாவே ஜெயிச்சிருவார். அவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த கவுண்டரில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அவருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வார்னா, அவங்களுக்கு டிப்ஸ் வேற கொடுப்பாரு. அதாவது நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு டிப்ஸாக கொடுக்கும்போது அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அதோட அவர் பாட்டுக்கு இப்போ கிளம்புவார். அவங்க அம்மா கொடுத்த காசை விட இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டாரா, இப்போ பிள்ளைக்கு வந்துட்டு எல்லாம் எதை வேணால் வாங்கி கொடுக்கலாம், அவ்வளோ காசு வச்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இப்போ கிளம்பிட்டு இருப்பார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த அவசரத்தில் வேகமாக கிளம்பும்போது ஒருத்தவங்க மேலே தெரியாமல் வந்து இடிச்சிடுவார். இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு லேடியாக தான் இருப்பாங்க. அப்படி இடிச்சிட்டு சாரின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இங்கே வருவார். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கினதுனால கடன்காரங்களாம் வந்து சில பேர் வந்து அவரை சுற்றி வந்து ரவுண்டு கட்டிடுவாங்க. எங்கள்கிட்ட வாங்கின பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அவரை பயங்கரமாக போட்டு மிரட்டுவாங்க. அதுக்கொன்னே அவர் என்ன செய்வார்னா, சரி நம்ம இப்போ இந்த விளையாடி ஜெயிச்சோம்ல, அந்த அமௌண்ட்டையாவது இவர்கிட்ட கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க என்ன மாதிரி மிரட்டுவாங்கன்னா, வித்தியாசமான மிரட்டலாம் இருக்கும். அந்த மாதிரி மிரட்டவும் அதுக்கு பயந்துக்கிட்டு சரி பாக்கெட்டில் உள்ள பணத்தை எடுத்து கொடுத்துடலான்னு ஹீரோ நினைப்பாரு. கொடுக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பணம் இருக்காது. அதோட அவர்கிட்ட என்கிட்ட பணம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆனால் தன்கிட்ட பேக்கெட்டில் இருந்த பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வரும். அவர் வேகமாக ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து இடிச்சார்ல, அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேக்கெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே உனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டுவாங்க. இப்போ டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வார்னா, சரி அந்த குறிப்பிட்ட தேதி கூட நான் கொடுக்கல அப்படின்னா என்ன வேணால் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி தாராளமாக அவரும் சரின்னு பயந்துக்கிட்டே ஒத்துப்பார். இப்போ அதோடு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்னு இப்போ பொண்ணோட பர்த்டே வர அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார். அதோடு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, டிப்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவங்ககிட்டயே வந்து தான் கொடுத்த டிப்ஸை வந்து கேட்பார். உடனே அவங்களும் சரி பாவம்னு பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு இப்போ வேகமாக வருவார். வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு வேறு எதுவும் பெருசாக அவரால் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் ஒரு சாதாரண ஒரு அந்த ரோட் கடை இருக்கும்ல, அங்கே வந்துட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சரி வெளியே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அதே மாதிரி போடலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அவரால் சரியாகவே செய்ய முடியாது. அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் வந்துட்டு என்ன செய்வான்னா, நான் விளையாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக அந்த பையன் வந்து விளையாடுவான். விளையாடினவுடனே அந்த பையன் ஜெயிச்சிருவான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க முடியாது. சரி பொண்ணுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த ஷூட்டர் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே அது வந்து நெருப்பு வேறு வரும். பார்த்தா அது லைட்ரு. அதை வந்து இந்த பொண்ணுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு
அவங்க ஒய்ஃப் வந்து இவரை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க வேற ஒரு கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன கேட்கணும்னா, "இதை நான் எடுத்துட்டு போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "வேணாம் வேணாம் ஏற்கனவே உங்க அம்மா என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா, திரும்பவும் பண்ணுறதுக்கா?" அப்படின்ற மாரி இவர் வந்து அந்த கிஃப்ட்டை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுப்பாரு. அதோட பொண்ணுக்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு, இப்போ பொண்ணை கொண்டு போய் வீட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. வர வழியில அப்படியே அவங்க அப்பா, பொண்ணு அந்த மாதிரி பேசிட்டே வருவாங்க. கொஞ்சம் தூரம் பொண்ணு நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பொண்ணை தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா வருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ண பார்த்த உடனேயே அவங்க கூட்டிட்டு இப்போ உள்ள போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் பாய் சொல்லிட்டு உள்ள போகும். ஆனா, இவருக்கு அந்த பொண்ணு கூட இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்படி எப்பவும் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ கிளம்ப பார்ப்பாரு. ஒரு ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவாரு. அவர் மிஸ் பண்ணாம இருந்தாருன்னா, அவர் லைஃப் வேற மாரி இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் மிஸ் பண்ணதுனால அவர் லைஃப் இப்படி இந்த 12B அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஸ்டோரி மாரி. இவர் பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்துட்டு கோட் ஷூட்லாம் போட்டு நீட்டா ஒரு ஆள் வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் பேரு அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லுவாருன்னா, "நம்ம ஒரு கேம் விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் அப்படியே மேலேயும் கீழயும் பார்ப்பாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, ஒரு பாக்ஸ தொறந்து அதாவது பெட்டிய தொறந்து காட்டுவாரு. அதுல கொஞ்சம் பணம் வச்சிருப்பாரு. 2 கார்டு, ஒண்ணு ரெட் கலர் கார்டு, ஒண்ணு ப்ளூ கலர் கார்டு, 2 கார்டு வச்சிருப்பாரு. இதான் கேம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இப்ப இதுல ஏதாவது ஒரு கலர வந்து நீ சூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கார்டு எடுத்துக்கணும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு இப்ப உன்னோடது கீழ இருந்ததுன்னா, நான் இப்ப வேகமா அத அடிக்கும்போது, அந்த கார்டு வந்து அப்படியே இப்படி பறந்து இப்படி அதாவது திருப்பிட்டு வந்து விழணும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா, நீ அடிக்கிற கார்டு என்னோட கார்ட திருப்பி விட்டுருச்சு அப்படின்னா, நீ ஜெயிச்சதா அர்த்தம். அத திரும்பல அப்படின்னா வந்துட்டு நான் ஜெயிச்சதா அர்த்தம். நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா, நீ எனக்கு பணம் குடுக்கணும். நான் ஜெயிச்சுட்டா நான் உனக்கு பணம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரின்னு சொல்லிருவாரு. இப்ப 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கும்போது, ஹீரோ நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, சுத்தமா அது மூவே ஆகாது. அப்போ வந்து அவர் தோத்துருவாரு. பணத்த குடுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "பணமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே இழுத்துட்டே இருப்பாரு. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, "பணத்த குடுக்க முடியல அப்படின்னா வந்துட்டு ஒரு அறை வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை அறைஞ்சிருவாரு. இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு நான் பணத்த குடுத்துர்றேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்ன ஒரு அறை அறைஞ்சுப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஹீரோவும் அடுத்த டைம் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் திரும்ப திரும்ப விளையாடிட்டே இருப்பாரு. அவருக்கு அறை உழுந்துகிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்ல தான் வந்துட்டு ஹீரோ ஜெயிப்பாரு. ஜெயிச்சோனே சரி இப்பயாவது இவனுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கைய ஓங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, "அடிக்காத என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பணத்த குடுத்துருவாரு. ஹீரோவுக்கு வந்து என்னதான் அடி வாங்கினாலும் இப்ப இந்த பணம் அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே அந்த பணத்த வாங்கிக்கிட்டு போற வழியிலேயே வந்து நான்வெஜ்லாம் வாங்கிப்பாரு. அவரோட ஃப்ரெண்டோட அம்மா கடையில அந்த மாரிலாம் பேசி வாங்கிப்பாரு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பத்தும் பத்தாம காசு குடுப்பாரு. அப்போ உன் ஃப்ரெண்டு எங்க? ஏன்னா சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்தால அந்த ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்கும்போது, அவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டான் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ற மாரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. சரி, சரி இந்தாங்க மிச்ச காச நீங்களே வச்சுக்கங்கன்ற மாரி தாராளமா போவாரு. ஆனா அவர் குடுத்த காசு வந்து கம்மியா தான் இருக்குன்றது அவருக்கு தெரியாது. ஆனா அவங்களும் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரும் அவர் பிள்ளை மாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டா இருந்துருவாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோனே அவங்க அம்மா கூட சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து சுகமா இருப்பாங்க. உன் பொண்ண பாத்தியா? அவ எதுவும் உன்கிட்ட சொன்னாளான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ ஒண்ணும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசனையில இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்த வருஷம் வந்து அவன் ஒய்ஃப் வந்துட்டு உன் பொண்ணு கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போறதா இருக்கா. அதாவது வெளியூருக்கு போறதா இருக்கா. அதுக்கப்புறம் அவ இங்க எப்ப வருவான்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோக்கு ரொம்ப சோகமா போயிடும். அதே சமயத்துல நீ எப்படியாவது பணத்த அதிகமா சம்பாதிக்க பாரு. நீ பணம் நல்லா சம்பாரிச்சிட்டீன்னா, ஒரு நல்ல வக்கீல வச்சு நம்ம ஏதாவது போராடி அந்த பொண்ணு வெளிநாடு எங்கேயும் போகாம, இங்கேயே நம்ம ஊருக்குள்ள நம்ம கண் பார்வையில இருக்க மாதிரி நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோக்கு இப்ப பணம் இருந்தா பொண்ண நம்மகிட்ட வச்சுக்கலாமே அப்படின்ற மாரி அவருக்கு யோசனையா இருக்கும். எப்படி வந்து பணத்த இப்ப ரெடி பண்றதுன்னு தெரியாமயே ரொம்ப முழிச்சுட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, காலையில அவர்ட்ட ஒருத்தர்ட்ட அடி வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பரும் குடுத்திருப்பாரு. நாங்க இந்த மாரி கேம்ஸ்லாம் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து உனக்கு இதுல விருப்பம் இருந்தது அப்படின்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்திருப்பாரு. அது உடனே ஹீரோக்கு ஞாபகம் வரும். சரி அந்த கேம் விளையாண்டா லட்சக்கணக்கில பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுவாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கே வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் வந்துரும். ஹீரோவ பிக்கப் பண்றதுக்காக வரும். ஹீரோ வந்து அந்த கார்ல ஏறுவாரு. ஏறுனோனே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த கார்ல 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்கலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அவங்கலாம் என்ன டயர்டா தூங்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. இவர் ஏறி உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, விண்டோலாம் வந்து க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார்லேருந்து புகை மாரி வரும். அப்படியே எல்லாம் மயக்கம் போட்டு இவரும் ஹீரோவும் மயங்கியிருப்பாரு. திரும்ப முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கட்டில் போட்டிருப்பாங்க. அங்க நெறைய பேர் வந்து படுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் கிட்ட படுத்திருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஹீரோவும் இப்ப எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு எல்லாரும் அதே மாரி ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஒரே மாரி படுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. என்ன நினைக்கிறாருன்னா,
அப்போ 1 to 456னா இப்போ நான் தான் கடைசியாக வந்த ஆளா, அப்போ இவ்வளோ பேராக இங்கே வந்திருக்காங்க இந்த கேம் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ தான் இங்கே ஒரு தாத்தாவும் வந்திருக்கிறாரு. தாத்தாக்கு வந்து இவரும் இப்படி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இப்போ ஹீரோ இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஹீரோனா வில்லன் இருக்கணும்ல, அதே மாதிரி இப்போ இந்த படத்துலையும் வில்லன் இருக்காரு. இவர் தான் கொஞ்சம் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் வம்பு வளர்த்துட்டு அப்படி இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு லேடி வந்து என்ன ஃப்ரெண்டாக எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் அவங்கள உதாசீனப்படுத்திட்டு அவங்கள இது மாதிரி வம்பு பண்ணிட்டு இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்க வராங்க. அவங்க தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதில் வந்து சர்க்கிள் போட்டிருக்காங்களா அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அங்கே ஸ்கொயர் போட்ட ஷேப்பில் இருக்கும் அவங்க தலையில், அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. இந்த 2 பக்கம் இந்த அவங்களாம் நின்றுப்பாங்க. சர்க்கிள் போட்டவங்க நடுவில் உள்ள ஸ்கொயர் போட்டவங்க மட்டும் தான் பேசுவாங்க. நீங்கள் இந்த விதிமுறைகளுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் எல்லாரும் எது எதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட், அதாவது இப்போ விளையாட வந்திருக்காங்கல்ல அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. பாதியிலேருந்து நீங்கள் இப்போ விளையாட்டுலேருந்து போகக்கூடாது, அதாவது இப்போ அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமையோ இல்லை விளையாட்டுலேருந்து நீங்கினாலும் அவங்க வந்து தோத்ததாக தான் அவங்க வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது அக்ரிமெண்ட்டே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு மனதாக எல்லாருக்குமே இந்த விளையாட்டை விளையாட பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த விளையாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. எல்லாரும் ரூல்ஸை படிச்சுட்டு எல்லாரும் சைன் பண்ணிடுவாங்க. இப்போ மறுநாள் எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கான பரிசுன்னு சொல்லிட்டு என்ன தொகை அப்படின்னு சொல்லி காட்டும் போது அது ஒரு பெரிய ஒரு பாட் மாதிரி இருக்கும். அது நிறைய வந்து பணம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 1 கோடி அப்படின்ற கணக்கில் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஜெயிச்சா வர அமௌண்ட்டுன்னு எல்லாருக்கும் ஆசையும் காட்டிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதோடு இப்போ எல்லாருமே வந்து இந்த கேமுக்காக வந்து தனித்தனியாக வந்து ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். அதோடு எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. எல்லாரும் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கொள்வது இந்த கேம் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து அங்கே சிசிடிவி எல்லா இடமுமே சிசிடிவியாக தான் இருக்கும். அங்கேருந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இருட்டில் கூட அவங்க பண்ணுறது தெரிகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு வருவாங்க. கிரவுண்டுக்கு வந்தோடனே இங்கே என்னடா பண்ண போகிறாங்க, இவ்வளோ பெரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக தான் வருவாங்க. சாதாரண ஏதோ கிரேமு அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிப்பாங்க. எல்லோரும் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ரூல்ஸ் சொல்லுவாங்க. டைமில் ஹீரோ இருக்கார்ல, அவர் இவரை பார்த்துருவார். இவர் யார் அப்படின்னா சின்ன வயசில் ஹீரோ கூட அந்த விளையாட்டு விளையாடினார்ல, அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இவர். என்னடா நீ இங்கே இருக்க, உங்கள் அம்மா உன்னை வந்து வெளிநாட்டில் சம்பாதிக்க போயிட்டேன்னு சொன்னாங்க, நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசுவார். அவர் பதிலுக்கு கூட எதுவும் பேச மாட்டார். ஒரு மாதிரியா ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் மூடியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவர் விளையாட்டை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. இப்போ ரூல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக நின்றுக்கணும். இப்போ வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பொம்மை ஒன்று நின்றுட்டு இருக்கும், லேடி பொம்மை மாதிரி. அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்போ க்ரீன் லைட்டுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடணும், வேகமாக போகணும். ரெட் லைட்டுன்னு சொன்னோன்னா அப்படியே எல்லாருமே ஸ்டாப் ஆகிடணும், கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அதாவது தசைகள் அசைகிறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உடம்பு அசைஞ்சிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து அந்த கேம் அவுட்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பார் ஸ்க்ரீனில். அது யாருன்றதை இப்போ நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் இதுதான். க்ரீன்னா ஓடணும், ரெட்டுனா வந்து நிற்கணும், வேறு எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு தப்பாக ஒன்றாங்கன்னா அங்கேயே அவங்க அவுட் ஆகிடுவாங்க அப்படின்ற மட்டும் கிடையாது, அவங்க இறந்தும் போயிடுவாங்க. அது சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு நம்ம அங்கேயே நின்றக்கூடாது. 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ரெட் லைன் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணி வந்து தான் ஆகணும். இல்லைன்னா அவங்களையும் அவுட் ஆக்கிடுவாங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூல்ஸ்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இந்த பொம்மை இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும். இப்போ க்ரீன் லைட்டுன்னு சொல்லிட்டு அது தலையை மட்டும் ஒரு தடவை சுற்றிக்கிட்டு வரும். சுற்றிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுவாங்க. ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்கணும்ல, அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் சுட ஆரம்பிச்சிடும் அந்த பொம்மை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அவருங்க நம்ப மாட்டாங்க, இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம்டா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் வாமிட் எடுப்பார். அப்போ தான் தெரியும் அவர் உண்மையிலேயே வந்து இறந்து போகிறாங்கன்ற உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு இப்போ எல்லாரும் அப்படியே ரொம்ப அந்த பதட்டத்திலேயே இப்படி அசைவாங்கல்ல, அதுக்குள்ளே அது பாட்டுக்கு ரெட் லைட்டு க்ரீன் லைட்டுன்னு சொல்லி மாறி மாறி குழப்பி விட்டுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் எல்லாரும் மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. இதில் ஹீரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இதில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. இந்த அதிர்ச்சியிலேருந்து ஹீரோவாலேயே வெளியே வர முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பார். இப்போ யாருமே அசையவே மாட்டாங்க. அப்போ இந்த தாத்தா மட்டும் என்ன செய்யும், அது மட்டும் முன்னாடி போயிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்போ எல்லாரும் அந்த விளையாட்டை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருமே அந்த விளையாட்டை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவராலே நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் பக்கத்துலேயே வந்து இவர் வெறுப்பேற்றினாரில் அந்த லேடி வந்து நிற்கவும் என்னடி பண்ண போகிறேன், நம்ம தள்ளி விட போறியா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, நல்லா தான் கரெக்டாக தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அசையாமல் ஒரே இடத்துல படுத்தலான்னு சொல்லிட்டு படுத்தே கிடப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, அசையாமல் ஒரே இடத்துல படுத்துட்டு இருந்தாலும் அவுட்டாக தாண்டா ஆகிடுவோம், எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரெடி ஆயிடுவார். அதே மாதிரி எல்லாருமே மாறி மாறி இப்போ போயே ஆகணும், இல்லை அப்படின்னா இப்போ நிறைய பேர் இங்கே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து இவருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே உட்காந்து
உட்காந்துட்டு நல்ல ஜாலியாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவருக்கு பாட்டு கேட்கணும்னு தோணும். பக்கத்துலேயே குட்டி குட்டி பொம்மைங்களை வச்சு அவர் மியூசிக் அதுவாக பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருப்பாரு. அதெல்லாம் மியூசிக்கை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஏதோ ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு ஏதோ முஃபாசா படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பார் இந்த படத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனை தாண்டி தாண்டி வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து விழுந்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஹீரோ வந்துட்டு இப்போ ரெட் லைட்டுன்னு சொன்ன உடனேயும் பார்த்தீங்கன்னா ஓடாமல், அதாவது நிற்காமல் ஓட ஆரம்பிச்சிருவார். அது அந்த ஓடும் போது அவரால் நிப்பாட்ட முடியாது, கீழே உழுவ போயிடுவார். அது தலையை சுற்றிட்டு வரும்போது டக்குன்னு இவர் இருக்காருல்ல ஹீரோ அப்படியே பின்பக்கமாக பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு அப்படியே நல்லா பேலன்ஸ் பண்ணிப்பார். இவர் கொஞ்சம் நல்லா பலசாலியாக இருப்பார். டக்குன்னு பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவர் கொஞ்சம் அசைஞ்சாலும் அவர் கதையும் முடிஞ்சிருக்கும். இவர் தான் கரெக்டாக காப்பாற்றிருப்பார் ஹீரோவை. டக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் அது வந்து திரும்ப க்ரீன் லைட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரேடியாக ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த லைனை கிராஸ் பண்ணி போய் விழுந்துருவாங்க. இப்போ இதில் நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தா மற்றவங்களுக்குலாம் ரொம்பவே பயம் வந்துடும். அப்போ இங்கே எங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீவுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக தப்பிச்சு போகணும்னு நினச்சா கூட முடியவே முடியாது. இந்த விளையாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப மிரண்டே போயிடுவாங்க. இந்த விளையாட்டே வேண்டாம், இது எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சா போதுன்ற மாதிரி எல்லாரும் இப்போ பேயரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விளையாட்டு ஆரம்பித்தது வந்து 456 பேர் வந்து இந்த விளையாட்டை ஆரம்பித்தோம். இப்போ 200 சொச்சங்கிட்ட தான் இப்போ வந்து இப்போ இந்த நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கீங்க, மற்றவங்க எல்லாருமே இப்போ இறந்துட்டாங்க, இந்த விளையாட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுதுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. என் பிள்ளைய இப்போ தான் புள்ள பெற்றிருக்கேன், இன்னும் பேர் கூட வைக்காமல் இங்கே வந்துட்டேன், என்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன்ற மாதிரி இந்த லேடி அழுவும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இந்த கேமே வேணாம், என்ன கூட்டு வந்து சாகடிக்க பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் யாரையுமே நாங்கள் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வரல. இது இப்போ ஹீரோ கிட்ட ஒருத்தர் ஆரம்பத்தில் விளையாடினார்ல, அதே மாதிரி தான் அவர் எல்லார்கிட்டையுமே விளையாடிருப்பார். அதாவது ரோட்டில் உள்ள பிச்சைக்காரவங்க கிட்ட கூட அந்த மாதிரி விளையாடி அவங்களெல்லாம் பணத்தாசை காட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது அவங்களுக்கு உனக்கு சாப்பாடு வேணுமா, உனக்கு வந்து பணம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பணம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சாப்பாடை கொடுக்காம அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறது அந்த மாதிரிலாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களாக விருப்பப்பட்டு தான் இங்கே வந்தீங்க, அதனால் நீங்கள் ரூல்ஸ்லேயே அதை தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக இந்த கேமை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணணுன்றது ரூல்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே வந்துட்டு சரி ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுனால வேணால் அதை ஸ்டாப் பண்ணுறோம், அதுக்காக வந்து இப்போ ஒரு ஓட்டெடுப்பு நடத்தலாம், அதில் வந்து இந்த கேமை வந்து தொடரணும்னு நினைக்கிறவங்க அதை சொல்லுங்கள், இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு தான் அந்த பாயிண்ட்டை சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. வேணுன்றவங்க இதை அமுத்துங்க, வேணாதவங்க இதை அமுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஜெயிச்சிட்டிங்க, ஒரு வேளை இந்த விளையாட்டை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா 456 கோடி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடும். அப்போ எல்லாரும் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாரும் அந்த பணத்தையும் அந்த பானையையும் பார்ப்பாங்க. இன்கேஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பணம் நம்மளுக்கு தானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி உயிர் போகுதுன்னு இருந்தால் கூட அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாருமே வந்து சில பேர் தான் வந்து இது விளையாட்டு வேண்டான்னுவாங்க. சார் நிறைய பேர் வந்து இப்படிமா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாருமே இந்த விளையாட்டு வேண்டான்னு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு போட்டு முடிச்சிருவாங்க. இப்போ 100 பேர் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு 100 பேர் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஏன்னா 201 பேர் பார்த்தீங்களா, இப்போ 200 ஓட்டு தான் விழுந்திருக்கு, இன்னும் ஒரு ஆள் வந்து ஓட்டு போட்டணும். அவர் வந்து ஓகே அப்படின்ட்டாருன்னா விளையாடி தான் ஆகணும். அது கடைசி அந்த தாத்தா இருக்காருல அவர் தான் வருவார். அவர் வந்துட்டு விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்திடுவார். அப்போ இந்த விளையாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் அந்த மாதிரி படுக்க சொல்லுவாங்க. திரும்ப அவங்க முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே இடத்துலையே வந்து கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்க இப்போ எதுவுமே தெரியாது, அவங்க பாட்டுக்கு அங்கே கிடப்பாங்க. அதுவும் கையை காலெல்லாம் கட்டி வாயெல்லாம் பொத்தி கொண்டு வந்து போட்டுருவாங்க. கட்டி போட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு ஹீரோவும் அந்த ஒரு பொண்ணு திருடிட்டு இருக்கும்ல அந்த பொண்ணையும் வந்து கட்டி போட்ட உடனே ஹீரோ வந்து அவர் பல்லால் கடிச்சு அந்த பொண்ணை அவுத்து விட்டுருவாரு. என்ன அவுத்து விடுன்னு சொல்லும் போது அவுத்து விட மாட்டார். உன்னை அவுத்து விட்டா நீ என்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருவேன், உடனே அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கட்டை ஊற்று விட்ட உடனே காசை கொடுன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே இப்படி பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை காப்பாற்றினார்ல ஒருத்தர் அந்த போட்டியில், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருப்பார். அவர்கிட்ட எந்தமே காசும் இருக்காது. ஆனால் யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட வேண்டாம், நான் பஸ்ஸில் போகிற காசில் கூட நடந்து கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னையா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கூட உள்ளவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கும் ஹீரோக்கும் கூட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்துடும். அவரை காப்பாற்றினால அதுக்கப்புறம் அவர் நல்லா பேசி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வந்ததில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பாரு, இவங்க வந்திருப்பாங்க, அந்த ஒரு பொண்ணு பிக் பேக்கெட் பொண்ணு இருக்காங்களா அவங்க வெளியே வந்திருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார்ல அவரும் வெளியே வந்திருப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் நடக்கும்போது இந்த
அந்த ரூல்ஸ்ன்னு சொல்லி சொன்னார்ல, ஆனா கேம் நடக்கட்டும்னு சொல்லி அவர் வந்து பிரஸ் பண்ணுவாரு. அவர் தான் அந்த ரூல்ஸ சொன்னாரு. அப்ப வேணான்னு தானே சொல்லணும். ஆனா வேணுன்ற மாரியே அவர் இது பண்ணியிருப்பாரு. கூட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. இந்த மாரி ஒரு கேம் நடத்துறாங்க. இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த மாரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போலீஸ்காரவங்கலாம் வந்து நம்ப மாட்டாங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசும்போது, தப்பு தப்பா ஏதாவது பேசுவாங்க. ராங் நம்பர் என்ன இப்படி கால் பண்றீங்க, அப்படி கால் பண்றீங்க அந்த மாரி திட்டவும், இது பொய் சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா கேர் பண்ணிக்காம ஹீரோவ திட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அங்கருந்து ஹீரோவும் வேற வழி இல்லாம வந்துரும். ஏன்னா, அவர் நேர்ல பார்த்துட்டாரு. இவ்வளோ பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த மாரி கேஸ் குடுத்தாலும் யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தமா இருக்கும். அதோட வெளியவும் வந்துருவாரு. அவர் வேலைய பார்க்கலான்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் கேட்பாங்க, "எங்கப்பா இவ்வளோ நாளா போன? உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அவளுக்கு சுகர் ஏறி இப்போ ஒரு காலையே இது எடுக்கிற மாரி ஆயிடுச்சு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் தான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இத்தன லட்சணம் தேவைப்படும் அப்படி இப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா வந்து, "அந்த ஆப்ரேஷனே எனக்கு தேவையில்ல. நான் இன்னும் எத்தன நாளைக்கு இருப்பேனோ தெரியாது. இவ்வளோ பணத்த செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணுமா? அதனால அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல போ." அப்படின்ற மாரி அவங்க கிளம்பி வந்துருவாங்க. இவர் வேற ஒரு மாரி சங்கடமா அவங்க அம்மாவ பார்த்துட்டே நிப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஏன் இவரு ரொம்ப சோகமா இருக்காருன்னா, அவர் அளவுக்கு மீறி கடன் வாங்கி ரொம்ப அந்த இதில மூழ்கி ரொம்ப சோகத்தில இருக்காரு. இப்ப வந்து கூட அம்மாவ பார்க்க கூட அவர் போயிருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப வருத்தத்தில தான் இருந்துட்டு இருப்பாரு. ஏன்னா, அவங்க அம்மா கூட கடை வச்சிருந்த இடத்துல கூட இப்ப அவங்க இருக்க மாட்டாங்க. அதோட இவரு ஒரு பக்கம் கவலையில சுத்திட்டு இருப்பாரு. அந்த பிக் பாக்கெட் பண்ணாங்கல்ல, அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்பி அந்த மாரி ஒரு அவங்கலாம் கஷ்டப்படுவாங்க. அவங்க எப்படியாவது ஒரு நல்ல இதுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க போராடுறதுக்காக தான் அந்த பணத்தெல்லாம் அப்படி சேர்ப்பாங்க. அதையும் ஒருத்தர் புடுங்கிட்டு ஏமாத்திருவாரு. திரும்ப இந்த மாரி பண்ணாத எப்படியாவது பணத்த அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே பண தேவை இருந்ததுனால தான் அவங்க அந்த கேம்க்குள்ள போனாங்க. ஆனா, அந்த கேம்க்குள்ள போனா உயிரோட திரும்ப முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்துட்டாங்க வெளிய. திரும்பவும் இவங்களுக்கு வந்து பண தேவை ஏற்படுது அப்படின்றது இவங்கள சுத்தி சுத்தி பணம், பணம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த போலீஸ்காரர் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன வந்து கொஞ்ச நாளா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டே இருப்பாரு. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் இருக்க மாட்டாரு. எல்லா பொருளும் இருக்கும். அப்பதான் ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணி அவர் பார்க்கும்போது, அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும். அது என்ன கார்டுன்னா, ஹீரோ வந்து குடுத்தாருல்ல, இந்த மாரி இந்த இடத்துல இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்டு அங்க இருக்கும். அப்பதான் இவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். ஒருவேளை அண்ணனும் வந்துட்டு இந்த மாரி பண தேவைக்காக அங்க போய்ட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த இடம் எங்க இருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் வந்து நினைச்சுப்பாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹீரோவ காப்பாத்துனார்ல, அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட முதலாளி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சேலரியே சுத்தமா குடுக்க மாட்டாரு. இப்போ வந்து எனக்கான பணத்த குடு, என்னோட சம்பளத்த குடுன்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ல நெறைய பணம் வச்சிருப்பாரு. அதையாவது எனக்கு குடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கேட்கவே மாட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பணத்த எடுத்துட்டு அவர் ஓட பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட இருந்து அந்த பணத்த விரட்டிட்டு வந்து புடிச்சிருவாங்க. இப்ப அவருக்கும் வந்து பண தேவை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஏழ்மையா இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த பிக் பாக்கெட் லேடி அவங்களுக்கும் பணம் தேவைப்பட்டுட்டு இருக்கும். அவன் தம்பியோட சந்தோஷமா வாழ்றதுக்காக. இங்க இன்னும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் இருக்கு. பொண்ணு வேற வெளிநாடு போகாம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு பக்கம் இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த கடன் சுமை அதெல்லாம் தாங்க முடியாம அவருக்கு வாழ்றதுக்கே பிடிக்காது. அவர் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்ற ஒரு யோசனைக்கே வந்துருவாரு. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோவ மீட் பண்ற மாரி ஒரு இடத்துக்கு வருவாரு. அவங்க எல்லாருக்குமே திரும்பவும் இந்த இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாரி திரும்பவும் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு விருப்பமானவங்க நீங்க திரும்ப வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பவும், இப்ப எல்லார் கையிலயுமே அது கிடைக்கும். இப்ப எல்லாருமே திரும்பவும் அந்த கேமுக்கு போலான்ற முடிவுக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ போலாமா வேணாமான்னு யோசிக்கும்போதே, தாத்தா இருக்கார்ல, அவர் வாண்டடா வந்து ஹீரோ கிட்ட பேசுவாரு. இந்த மாரி நான் திரும்ப அந்த கேமுக்கு போலான்னு இருக்கேன்னு சொல்வாரு. நீ இந்த வயசுல சம்பாரிச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்கும்போது, என் மூளை கிட்ட வந்து ஒரு கட்டி இருக்கு. அத சரி பண்றதுக்காக ஆப்ரேஷனுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக இந்த கேமுக்கு நான் போலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இங்க இவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வரும்போது, சரி இப்படிலாம் நம்ம மனசு தோணுதுல்ல, பேசாம அந்த விளையாட்ட தான் விளையாடி ஒருவேளை நம்ம ஜெயிச்சா தான் என்ன அப்படின்ற மாரி அவருக்கும் தோணிடும். அதனால சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கேமுக்கு போய் இது பண்ணலாம்னு நெனைப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தையும் அவங்க ஃபேமிலி கிட்ட அவர் குடுத்துட்டு, கொஞ்ச நாளைக்கு இங்கேருந்து போயிடுங்க. நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேமிலிய அவர் அனுப்பி விட்டுட்டு இங்க வருவாரு. இப்ப இந்த தாத்தாவும் வந்து இந்த மாரி சொன்னவுனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவுக்கும் வந்துட்டு இந்த விளையாட்டுக்கு ஒரு வேளை போலாமா? ஏன்னா எல்லாருமே போணும்னு நெனைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவுக்கு தோணும். இடையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அவர் எங்க போறாரு, வராருன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஃபோன் பண்ணி நானும் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இவங்க விருப்பமானவங்கள வந்துட்டு பிக்கப் பண்ணணும்ல. அதனால திரும்பவும் கார் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரையும் ஏத்திருவாங்க. திரும்பவும் அதே மாரி மயக்கம் போடுற மாரி இருக்கும். இப்ப அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, காருக்கு கீழ் பக்கமா அந்த மாதிரி அவரும் அவங்களுக்கு தெரியாம அதுல ஏறிக்கலாம் அப்படின்ற மாரி அவரும் பிளான் பண்ணிக்கிட்டே வருவாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டிட்டு வரும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணிப்பாங்க. இவங்க தான நம்ம இன்விடேஷன் அனுப்புனவங்க தான் வந்திருக்காங்களா? இல்ல வேற யாரோ ஆள் மாரி வந்திருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை மாரி வருது. அதுல அந்த மாரி செக் பண்ணவர் அந்த போலீஸ்காரர் அடிச்சு போட்டு, அவரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து போட்டுக்கிட்டு, அந்த மாரி அவர் வந்து மாறி அவர் உட்கார்ந்திருப்பாரு. இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், அண்ணன கண்டுபிடிக்கணும். அவர் ஒரு பக்கம் உட்கார்ந்திருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவர இங்க கிளம்ப வச்சது காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு பணம் தேவைப்படும். அதனால அவங்க ஒய்ஃப்ட்ட போய் அவர் கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட இங்க பணம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்களோட கல்யாணம் பண்ணியிருக்க
பண்ணியிருக்காங்களோ அவர் வந்து என்ன சொல்வார்னா, உனக்கு தேவை பணம் தானே, இந்தா போய் உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிக்க, ஆனால் அதுக்கு பதிலாக இனிமேல் என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் நீ பார்க்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். என்னோட பாசத்தை நீ விலை பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பஞ்ச் ஒன்று விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக வருவார். இது அந்த பொண்ணு வந்து பார்க்கும். அது வந்து என்ன நினைக்கும்னா, அதோட ஏஜ்க்கு வந்துட்டு ஹெல்பிங் மைண்டில் தானே பண்ணுறாங்க, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்கும். இதுக்கு அந்த கேமுக்கே போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துருவார். டக்குன்னு என்ன செய்வார்னா, அதுக்கு வந்து கால் பண்ணிடுவார். இப்போ எல்லாரையும் பிக்கப் பண்ண வராங்க. அந்த போலீஸ்காரர் வந்து அவங்கள ஒரு அலாய்ப்பை மாதிரி அங்கேயே அப்படியே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே மயக்கம் போட்டுருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் போட்டவங்களுக்கு மயக்கம் வராது. அதனால போலீஸ்கார் வந்து தெளிவாக தான் இருப்பார். அதோட எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றத அவர் நோட் பண்ணிக்கிட்டே வருவார். கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கப்பலில் ஏற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேற ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க கிட்ட இருக்க திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஒரு வேளை அவங்க ஜெயிச்சு இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க இங்கேயே இறந்து போயிட்டாங்கன்னா இதோட சேர்த்து அதையும் இது பண்ணிடுவாங்க. அப்படி தான் வந்து அவங்க ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இங்கே விளையாடி இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ தானே இறந்து போயிருக்காங்க. அதனால் அவங்களோட இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதெல்லாம் வந்து மாற்றி எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி வேலைக்குனே பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ்லலாம் ஒரு மாதிரி இன்ட்டு போட்டு அடையாளம் போட்டு வைப்பாங்க. இவங்கள்ட்டேருந்து இதெல்லாம் உருவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்கிற மாதிரி சட்னி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் உருவிக்கிட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி வேலைங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து திரும்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துல திரும்ப இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு. அப்போ அந்த தாத்தாவும் அங்கே இருப்பார். உடனே அவர் இங்கே பார்த்துட்டு இவர் ஹீரோ பார்த்தோன்னே நீயும் வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பார். அதோட இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் ரொம்ப பலசாலியாக இருந்தாலும் ஹீரோவை காப்பாற்றினார்ல, அவங்களும் வந்து எல்லாருமே ரொம்ப அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸாக பேசிப்பாங்க. அதோட திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு லேடி வந்து நின்றுட்டு வலிஞ்சு பேசுறது கொள்றது அந்த மாதிரி சீனெல்லாம் போயிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக ஒருத்தர் வந்து இருப்பார்ல, அவர் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் யாரும் மீறக்கூடாது, இப்படி தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இவங்களை யாராவது இப்படி தொந்தரவு பண்ணிங்கன்னா அவங்களே நாங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுவோம், அப்படி இறந்து போனால் கூட இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்ற மாதிரிலாம் அவர் பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும்போது இப்போ மொதல் நாள் வந்து அவங்களுக்குலாம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாப்பாடு, அதாவது ஒரு டின்னில் நல்லா வயிறு நிறைய சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ஃபுல்லாக சாப்பிட்டுப்பாங்க. அதோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டா ஒருத்தர் இருப்பார்ல, ஹீரோ கூட காப்பாற்றினா அவருக்கு வந்து இந்த சாப்பாடு கொஞ்சம் அவர் இன்னும் நல்லா சாப்பிட்றவராக இருப்பார். அவருக்கு பத்தாட்டியும் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு ஷேர் பண்ணி அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் வந்து இந்த வேஷம் போட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சு இங்கே என்ன இருக்குன்னு அப்படின்னு அவர் சுற்றி அவங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருப்பார். அதோட இதை பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் வந்து இவரோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டுட்டு தான் இருப்பார். இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக அவர் பாட்டுக்கு அவங்கவுங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு டாய்லெட் போயிட்டு எதையும் மறைச்சு எடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அதை ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைச்சு அதை பண்ணும்போது திடீர்னு இன்னொருத்தவங்க வந்துருவாங்க. எதுக்கடி பேய் மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுட்டு இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் நேரம் நீ உன் வேலையை பாரு, நான் வேறு வேலையாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது நான் மேலே என்ன இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க அதுக்கு மேலே ஏறி நின்றுட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே வேறு ஏதோ எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஸ்வீட் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியே நின்று கதவு தட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்க வேற அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருப்பாங்க. கதவு தட்டிகிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ வெளியே வரியா இல்லை நாங்கள் உள்ளே வரட்டுமான்னு கேட்கும்போது தண்ணி தான் இருக்குது, டிஷ்யூ பேப்பர் காலி ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இவங்க 2 பேரும் இவர் கதவு திறந்துருவார். உடனே டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கதவுலாம் திறந்து பார்க்குற அளவுக்கு வச்சுட்டு உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி விட்டு 2 பேருமே இப்போ அங்கேருந்து வந்துருவாங்க. இவருக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பார். இப்போ தனியாக இருக்கும்போது இந்த லேடி போய் கேட்பாங்க, மேலே ஏறி பார்த்து என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கே ஒன்றும் பெருசாக பார்க்கல, ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ ஸ்வீட் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். டே பை டே வந்து அவங்களுக்கு கொடுக்குற குவான்டிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அவங்க ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இப்போ முட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த முட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு குழு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் அவருக்கு என்ன எழுதியிருக்கும்னா, அதாவது இந்த ட்ரையாங்கிள் போட்ட ஷேப்பை வந்து எடு அப்படின்ற மாதிரி அந்த க்ளூவில் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு புரியாது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா வேறு யார்ட்டையுமே அதை ஷேர் பண்ணிக்க மாட்டார். இப்போ எல்லாரும் அடுத்த கேமுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாரும் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கேம் என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை காட்டுவாங்க. அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கேண்டி மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது பிஸ்கெட் ஷேப்பில் இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப் இருக்கும். அதாவது ரவுண்ட் சர்க்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் அம்பர்லா, அதுக்கப்புறம் ஸ்டார், அந்த மாதிரிலாம் ஷேப்லாம் நிறையவே இருக்கும். ஹீரோட ஃப்ரெண்டும் சின்ன வயசில் நிறைய கேம் விளையாடிருப்பாங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆனால் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தானே ஜெயிக்கணும்,
அவர் நினைக்கிறாரு, அதனால சொல்ல மாட்டார். இப்போ எல்லாரும் இப்போ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்க வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க ஆளுக்கு ஒரு ஷேப்பை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவும், இப்போ அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா ஒரு 4 பேர், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஒரே ஷேப்பை எடுக்க வேணாம், ஆளுக்கு ஒவ்வொரு ஷேப்பாக எடுப்போம், நான் இதை எடுக்கிறேன்ற மாதிரி பேசி வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப்பை எடுத்துப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அம்பல்ல அந்த ஷேப் இருக்குல்ல, அது லாஸ்ட்டாக அவருக்கு அதுதான் கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அதை எடுத்து வச்சுப்பார். இப்போ இது என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது வந்து அந்த ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பை வந்துட்டு அவங்க ஒரு குச்சி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு கரெக்டாக அதை இது பண்ணி அந்த ஷேப்பை மட்டும் அது எதுவும் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். அது கொஞ்சம் டேமேஜ் ஆனால் கூட அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு, அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பர்லா இருக்குல்ல, அதுதான் இருக்கும். இப்போ எல்லாரும் ஒன்று ஒன்று பேசி வச்சாச்சா, இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அம்பர்லா ஷேப் வந்து இப்போ ஹீரோக்கு வந்துடும். இப்போ எப்படி இதை பண்ணுறதுனே தெரியாது, ஆளாளுக்கு முழிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. இதுலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை சரியாக எடுக்க தெரியாமல் அந்த பிஸ்கட் அப்படியே டக்குன்னு அந்த கேண்டியை உடச்சி அதுலேயும் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க. ரொம்ப பயத்தோடு எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த நெருப்பை காட்டி கரெக்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி அவங்களும் போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தான் அந்த பதட்டத்தில் வேர்த்து கொட்டும் பார்த்திங்களா, அப்படி அந்த வேர்வை கொட்டும் போது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதாகிறது அவருக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு திருப்பிட்டு அந்த பிஸ்கெட்டை வந்துட்டு அப்படியே அதை அதை அந்த எச்சி பண்ணி அந்த இடத்த மட்டும் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இதையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் நிறைய பேர் வந்து ஓரளவு ஜெயிச்சிருவாங்க. இப்போ நிறைய பேரும் தோத்தும் போயிடுவாங்க. இதில் உள்ள அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த பிக் பாக்கெட் லேடி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு கத்தி மட்டும் குத்தி வச்சிருப்பாங்க. அந்த கத்தியை வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்க இவங்களை வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுறவங்களோட பேக்கெட்லேயே போட்டுருவாங்க. திரும்ப அவர் கையை எடுத்துகிட்டு போகும்போது அவர்கிட்ட வந்து எடுத்து திரும்ப தான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அந்த கத்தியை அவங்க வச்சுப்பாங்க. அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி எப்படியாவது இதில் வந்து வின் பண்ணிடுவாங்க. இதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவர் வந்து தோற்று போயிருப்பார். இவர் தன்னை சுட போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்கள ஒருத்தர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவரோட துப்பாக்கியும் பிடுங்கி இப்போ எங்களெல்லாம் விட்டுரு, என்னை வந்து இது பண்ணாத அது பண்ணாதுன்னு அவர் பயத்தில் அப்படியே அவரை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க முகத்தை காட்டுங்க, அவங்க அந்த ஃபேஸ் மாஸ்க்கை எடுங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல அவர் வந்துட்டு அந்த மாஸ்க்கை கழட்டிடுவார். கழட்டினோன்னே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனாக இருப்பார். சின்ன பையனாக இருக்கவும் இவருக்கு வந்து அவரை மிரட்டுறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா தன்னைத்தானே இது பண்ணிக்கிட்டு அவர் அங்கே இருந்து போயிடுவார். இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருந்தார்ல அவர் இங்கே வருவார். வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் ஃபேஸை காட்டினார்ல அவரை வந்துட்டு இது பண்ணிடுவார். அவர் கதையை முடிச்சு விட்டுருவார். ஏன் அப்படின்னா ரூல்ஸ் படி வந்துட்டு அவங்க சொன்னால் நீ முகத்தை காட்டிடுறதா, நம்ம ரூல்ஸே வந்து இதுதான், இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்கும் தப்பிச்சவங்களுக்குலாம் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரே ஒரு அவிச்ச முட்டையும் ஒரு கொஞ்சம் ஜூஸோ பால் அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதான் சாப்பாடு, இது அவங்களுக்கு சுத்தமாக பத்தாது, இதை வச்சு எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பண்ணுறாங்களா அந்த டீம் பேசும்போது அதில் ஒரு ஆள் என்ன சொல்லிடுவாங்கன்னா பரவாயில்ல இதை சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு திரும்ப போய் லைனில் நின்று வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் போய் லைனில் நின்று திரும்பவும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கு இடையில ஒரு 5 பேருக்கு சாப்பாடு இருக்காது. எனக்கான சாப்பாடு எங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. நாங்கள் கணக்கு போட்டு தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்க சொல்லுவாங்க. என்ன செய்வாருன்னா எனக்கு வரவே இல்லை, எனக்கான சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட மல்லு கட்டவும் இவங்கெல்லாம் அவரை வந்துட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா அவங்க தான் சாப்பிட்டுட்டு திரும்பவும் போய் லைனில் நின்று வாங்கினாங்கன்னு காட்டி கொடுத்துருவாங்க. காட்டினவுன்னு பார்த்தீங்கன்னா இவர் போய் அவருக்கு பசிக்கும்ல அவருக்கு பயங்கரமாக, அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்கள்ட்ட போய் சண்டை போடுவார். இது என்னோடது, என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கிட்டயே இப்படி பண்ணுறேன்னு பிடிச்சி அவரை தள்ளி விட்டு அவரை வந்து சண்டை போட்டு அவர் இறந்தும் போயிடுவார். இறந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவர் ஒரு பெட்டியில் போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாரும் வந்து இப்போ ஹீரோ வந்து அநியாயமாக ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க பிங்க்ல அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த மாதிரி இவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு 1 கோடி ரூபாய் இன்னும் அதிகமாகும், அந்த பிக்கி பேங்க் மாதிரி இருக்குல்ல அதில் அதிகமாகும். அதே சமயத்தில் அங்கே இறந்து போகிறவங்களோட இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதில் வந்து பணம் அதிகமானா இப்போ சொல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதாவது இப்போ இருக்கும் போதும் சரி லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சரி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி அப்போவும் யாராவது இறந்து போனாங்கன்னா ஆள் தானே குறையும், அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால் உனக்கு பணம் வந்து அதிகமாக கிடைக்கும், பணம் ஏறிட்டே போகும் அப்படின்னு சொல்லவும் இப்போ யார் தூங்குனா நம்மளுக்கு எப்படி பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு ஆளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு க்ளூ வந்துச்சுல, அவருக்கு திரும்பவும் இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி அவருக்கு குட்டி குட்டி மெசேஜாக வரும். அவரும் போவார். இவ இது என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டாக்டராக இருப்பார். இவரை கொண்டு அவங்களுக்கு தேவை இருக்குன்றதுனால இவருக்கு ஹெல்ப் பண்ணி இவர் அவங்க வேலை செய்கிற இடத்துக்கே இவங்களை வர சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி இறந்து போகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் மூலயமா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வேலைக்கு, அதுக்காக இவர் வச்சுருப்பாங்க. இவருக்கு அவங்க செய்கிறது வந்து என்னென்னா அடுத்தடுத்த கேமில் க்ளூ கொடுக்குறது, அடுத்த கேம் என்ன அப்படின்றது முன்னாடியே சொல்லி அவரை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது தான் அவங்க இவருக்கு கொடுக்குறது, இவரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இடையில
இடையில அந்த சண்டை போட்டார்ல அவர் அந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து சண்டைலாம் போட்டு ரொம்ப டயர்டாக ரொம்ப இதாக இருப்பார். அப்போ அந்த ஒரு லேடி இருக்காங்களா அவங்க வேற வந்து சம்மந்தமே இல்லாமல் உனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கா நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற மாதிரி இங்கேயும் போய் அந்த மாதிரி மோசமான வேலைகள்லாம் அவங்க பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு தூங்கின உடனே பார்த்தீங்கன்னா யார் வேணா என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் இப்போ நைட்டு தூங்கும்போது கூட அவங்க அசையும் போது பார்த்தீங்கன்னா அந்த இருட்லேயும் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே தூங்கினோன்னு அடுத்தவங்களை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க யார் எங்கே படுத்திருக்கா எப்படி அசைகிறாங்கன்றது ஃபுல்லாக தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை வச்சு இப்போ மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ரவுடிசம் பண்ணுறவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை காட்டி கொடுத்தாங்களோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்துட்டு யாரும் தெரியாத மாதிரி அந்த பொண்ணையும் முடிச்சு விட்ருவாரு. இந்த மாதிரி பண்ணும்போது இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பணம் அதிகரிச்சுட்டே வர அங்கே இருந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோட டீமில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. இப்போ நம்ம தூங்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி யாராவது ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுநாள் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ மொதல் நாள் வந்து அந்த அவரோட இதாக இருந்தாங்களா அந்த லேடி வந்துட்டு திரும்ப அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக பேச மாட்டார். அதை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி பேசுவோம். அந்த லேடிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அதோட அவங்க வந்து உனக்கு வந்து நான் என்னால் தாண்டா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாகிடுவாங்க. தன்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துப்பாங்க. இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அடுத்த கேம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 பேராக வந்து பிரியணும். அந்த 10 பேராக வந்து பிரிஞ்சுட்டு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் வந்து என் டீமில் சேரவா உன் டீமில் சேரவான்ற மாதிரி ஆள் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரவுடிசம் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வந்து உருவாக்கிடுவார். இப்போ ஹீரோட டீம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்க டீமில் ஆல்ரெடி 2 லேடிஸ் இருப்பாங்க. மொத்தம் 9 பேர் தான் பிறந்துட்டு இருப்பாங்க. இந்த ரவுடிசம் இவர்கிட்ட ஒரு ஆள் இருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டு என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லும்போது அவர் சேர்த்துக்க மாட்டார். அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி துரத்தி விட்டுருவாரு. இப்போ எங்கே போய் சேர்றதுன்னு தெரியாது. இப்போ தனியாக இருந்தால் அவங்க கதை முடிஞ்சு போயிடும். அதனால அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க அந்த லேடி. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம் இருக்குல்ல இங்கே 9 பேர் தானே இருக்குது. எப்படி இருந்தாலும் நான் இப்போ இங்கே நான் இல்லைன்னா இப்போ நீங்கள் தோற்று போயிடுவீங்க, நீங்கள் இல்லாட்டி நானும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சேர்ந்துப்பாங்க. இப்போ அடுத்தது என்ன போட்டியை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏன்னா இப்போ இந்த 10 பிரியாமல் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க கதை அங்கே முடிஞ்சு போயிடும். அதோடு இங்கே இறந்து போகிறவங்களுக்கு அந்த அட்டைப்பெட்டியில் வந்துட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ 10 பிரிச்சவங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக 2 டீமாக இப்போ நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சுட்டு இப்போ கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான் சொல்லுவாங்க. அது தாத்தாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கயிறு இழுக்கிற போட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வேற சொல்லுவார். ஆனால் இப்போ உங்கள் டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தாத்தா வந்து என்ன சொல்வார்னா இது ரொம்ப ஈஸி, நான் சின்ன வயசில் விளையாடி இருக்கேன். அதாவது அந்த கயிறை இழுக்கும் போது எல்லாம் ஒரே பக்கமாக நிற்கக்கூடாது. ஒருத்தர் லெஃப்ட்டு ஒருத்தர் ரைட்டு அந்த மாதிரி நின்றுக்கணும். இப்படியே நம்ம முதுகு பக்கமாக இந்த பக்கம் சாய்ச்சி தலையை பின் பக்கமாக நம்ம சாய்ச்சிட்டு ஒரு பக்கமாக நின்றுருந்தோம் அப்படின்னா யாராலையும் நம்ம அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுப்பாரு. அவர் சொன்னது போலவே எல்லாரும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆப்போசிட் டீம் அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களால இது பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கேயும் அங்கேயும் இழுத்து ஹீரோ டீம் வந்து நல்லபடியாக ஜெயிச்சிருவாங்க. இந்த டீமில் இதுலேயும் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வேற போயிடும். உடனே ஹீரோ வந்து அவருக்கு ஜுரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை நினச்சி அவர் வந்து அந்த உடம்பு ஹீட்டை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல அந்த டீமுக்கு. அப்போ வந்து என்ன சொல்வார்னா அந்த டீமில் வந்து இந்த போலீஸ்காரர் நின்றுட்டு இருக்காரு. அவங்க பண்ணுற வேலைக்கு கூட அவரும் நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த டாக்டர் என்ன கேட்பாருன்னா அடுத்த கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துடும். அடுத்த கேம் என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமான்னு அவங்க சொல்லும்போது போ உனக்கும் தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல அவன்கிட்ட போயாவது அடுத்த கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வா. என்ன செய்வார்னா எனக்கு அடுத்த கேம் வந்து என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவார். அவர் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களில் ஒருத்தவங்களை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிருவார். இதிலிருந்து தப்பிச்சு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவரை குத்திட்டு இப்படி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இவர் செய்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னொரு மானிட்டரில் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அங்கே ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவர் வந்து இவர் செய்கிறத பார்த்துட்டு தான் இருப்பார். இருந்தாலும் இதை வெளியே அப்படியே அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரும் வந்து இதெல்லாம் பெருசாக வெளியே காட்டிக்காமல் அப்படியே அந்த சீன் எல்லாம் அப்படியே மறைச்சி விட்டுருவார். அந்த சிசிடிவியில் உள்ள சில சீன்ஸ் எல்லாம் வந்து மறைச்சி விட்டுருவார். அதோட இவரும் தப்பிச்சு அந்த பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு வராரா. அப்போ தப்பிச்சு வர்றதை வந்துட்டு இவர் வந்து என்னதான் மாற்றி வச்சாலும் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கால் மாஸ்க்லாம் போட்டு அவர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா இவரை பிடிச்சிட்டு அந்த டாக்டரையும் வந்து அங்கேயே முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சு விட்டுட்டு இங்கே வந்து போலீஸ்கார் வந்து இவரை இன்னொருத்தரை மிரட்டிட்டு இவர்கிட்ட வம்பு வளர்த்துட்டே இருப்பார். அதாவது இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க இடக்கு முடக்கா பேசும்போது அங்கே உள்ள அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் இவருக்கும் வந்து வாக்குவாதம் வந்துடும். அதில் சண்டை போட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள இதெல்லாம் வந்து ஆதாரத்தெல்லாம் எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். அவர்கிட்ட மாட்டினவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அவரையும் இது பண்ணிடுவார். இப்போ வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசும்போது இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டி இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் அந்த போலீஸ்கார் வந்துட்டு அந்த ஃபைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கே இருக்குன்னு போய் பார்ப்பாரு. அப்போ தான் அந்த ஹீரோவோட பேர் மற்றவங்களோட பேர் அந்த எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ இன்னொரு விஷயமும் அவருக்கு தெரிய வரும். அவங்க அண்ணனோட பேரும் அதில் இருக்கும். அவங்க அண்ணனோட ஃபோட்டோவும் அவங்க அண்ணனோட பேர் அவரும் இந்த கேமுக்கு வந்து விளையாட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த போலீஸ்காருக்கு தெரிஞ்சிடும். அப்போ அண்ணன் இங்கே தான் எங்கேயோ இருக்காரு, ஆனால் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கவலைப்படுவார்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கேமுக்கு வர சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தாத்தா மட்டும் வராமல் இருப்பார். எல்லாரும் மிரட்டி மிரட்டி அவரை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவர் ஏன் எந்திரிச்சு வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது அவருக்கு வந்து முதல் நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுல அவர் வந்து பெட்லேயும் வந்துட்டு பாத்ரூம் போயிருப்பார். அதனால அதுக்கு கூச்சப்பட்டு எந்திரிக்காமல் அப்படியே இருந்துகிட்டே இருப்பார். இப்போ எல்லாரும் மிரட்டி கூப்பிடவும் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அவருக்கு சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவரோட அந்த ஜாக்கெட் இருக்குல்ல அதை வந்து கலட்டி தாத்தாக்கு வந்து அழகாக அந்த மாதிரி போட்டு விட்டுருவாரு. இப்படி மாட்டினோடனே இப்போ எல்லாரும் இந்த இதில் ஏறி நடந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்களும் அந்த டாக்டர் இருக்காருல அவரும் அங்கே தொங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவர் வந்து என்ன சொல்வார்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் அவர் சில வந்து மானிட்டர் அந்த சீனெல்லாம் மாற்றினார்ல அவரையும் வந்து அவர் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா நீ எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட ரூல்ஸ் படி விளையாடி இருக்கணும் அது பண்ணாததுனால அவரையும் அந்த டாக்டர் அந்த மாதிரி சில பேரையும் வந்து இந்த மாதிரி பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. அதோட பார்த்துட்டிங்க எல்லாரும் பயந்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட அவருக்கு ஒரு ஃபோன் வரும். அவர் பேசிட்டு ஃபோனை ரிசீவரை கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் உடனே இந்த போலீஸ்கார் இருக்கார்ல அவர் இங்கே தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பார். டக்குன்னு அந்த ரிசீவர் அமுத்தி இவர் யார்கிட்ட பேசினார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனு வந்துட்டு இந்த பிளாக் கலர் இருக்கவர் கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அவர் எப்போவுமே மாற்றி தான் வைப்பார். யாரோ ஒருத்தர் இப்போ உள்ளே இருக்காங்க அவங்க திருப்பி வச்சுட்டாங்க அப்படின்றது இப்போ இவருக்கு தெரிஞ்சிடும். இங்கே யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்க வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார்னா அவர் கண்ணில் சிக்காமல் தப்பிச்சு போயிடுவார். இவர் ஒன்று டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா இவர் ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ஆள் இருக்குது அவர் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேமுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேராக பிரியணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே ரெண்டு பேராக இருக்கவும் எல்லாருமே ஆள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளை பிடிச்சிப்பாங்க. இந்த தாத்தா கூட யாருமே இப்போ விளையாட வரமாட்டாங்க. ஏன்னா வந்து எப்படியும் ஒரு விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூட போய் சேர்ந்துப்பாரு. ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர் கிடைக்காத உடனே இவங்களை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சுன்ற மாதிரி எல்லாரும் இப்போ பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒரு பையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலி இருக்கும்ல அந்த இதை வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேக்லேயும் வந்துட்டு 10 இருக்கும். அதை பார்த்தோன்னே இந்த தாத்தாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுவா எனக்கு இது ரொம்ப பிடிக்குது நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். இதோட வந்துட்டு மற்றவங்க கூட தான் தனக்கு வந்து ஏதோ சொல்ல போகிறாங்க போல இருக்குது கோலி அடித்து விளையாடுற விளையாட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நினச்சிப்பாங்க. ஆனால் இப்போ ரூல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 10 கோலி கொடுத்துருக்கோம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். உங்களுக்கு 10 சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட நீங்கள் வந்து வேறு யாரு கூடயும் நீங்கள் விளையாட போகிறது கிடையாது. உங்களோட பேர் கூட தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. அதாவது அவங்கக்கிட்ட வலுக்கட்டாயமாக நீங்கள் பிடுங்கக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட திருடக்கூடாது. அவங்கள்ட்ட சாமர்த்தியமாக எப்படி முடியுமோ அந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் போட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கணும். யார்கிட்ட வந்து 20 கோலி இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. 10 இருக்கிறவங்க அதாவது ஒன்றுமே கையில் இல்லாதவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கேம்லேருந்து ஹீரோ ஒருத்தர் காப்பாற்றினார்ல அவங்கெல்லாம் ஒரு டீமாக தானே இருக்காங்க. அந்த தாத்தா அந்த லேடி எல்லாரும் ஒரு டீமாக தானே இருக்காங்க. இப்போ நைட்டு தூங்கினா வந்து நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் என்ன பிளான் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா 2 பேர் தூங்கணும் 2 பேர் முழிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு அரண் அந்த மாதிரிலாம் வச்சு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்லாம் தூங்காமல் ஆள் மாற்றி பாதுகாப்பாக அந்த மாதிரிலாம் இருந்துப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருக்கும். இதில் ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்காருல்ல இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவை ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் காப்பாற்றினார்ல அவங்க 2 பேர் தான் பேராக இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா இருக்காருல்ல அவருக்கு அடிக்கடி மூளையில் வந்துட்டு அவருக்கு சரியாக இல்லாதனால அடிக்கடி மறதி ஆகிட்டு அவர் சரியாக விளையாடக்கூட மாட்டார். உடனே ஹீரோ போயிட்டு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்கள்ட்ட போய் சொல்லுவார் இந்த மாதிரி அவர் வந்து விளையாட மாட்டேங்கிறாரு நான் வேணா பேரை மாற்றிக்கிட்டோம்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் யாரை சூஸ் பண்ணீங்களோ அவங்க கூட தான் நீங்கள் விளையாடி ஆகணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. உடனே வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா என்ன தாத்தா நீ பாட்டுக்கு ஓடிட்டே இருக்க விளையாடியா நீ விளையாடலன்னா என்ன முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு. இங்கே இவர் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் வந்துட்டு இவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்வார்னா இவரை பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி பேசுவார். நான் சொல்கிறது கேளு இப்போ நீ வந்து நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருப்பார். ஏன்னா நம்ம 2 பேரும் விளையாட வேணாம் நல்லா பழகிட்டோம் அதனால் வேற யாரு கூட நீ போய் விளையாடுன்னு சொல்லும் போது ஏன்னா இவர் வந்து ஒரு சென்சிட்டிவான டைப்பாக இருப்பார். இவர் வந்து அதை பயன்படுத்திப்பார். என்ன சொல்வார்னா இப்போ நான் வந்துட்டு கையில் வந்து மூடி வச்சுப்பேன் எத்தனை வச்சிருக்கேன் அப்படின்றத அது 1ஆ 2ஆ அதாவது ஆடா ஈவனா அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவரும் பதட்டத்திலையும் பயத்திலையும் இருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லேடிஸ் வந்து அவங்க ஒத்துப்பாங்க. அதாவது அந்த பிக் பாக்கெட் இருக்காங்க அவங்களும் இவங்களும் 2 பேரும் அவங்களோட கதையை வந்து பேசுவாங்க. எப்படினாலும் நம்ம யாரோ ஒருத்தர் இறந்து போகிறோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு கடைசி 10 நிமிஷத்தில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கதையை அவங்க சொல்லிப்பாங்க. அவங்கவுங்க எவ்வளோ சோகத்தில் இருக்காங்கன்ற மாதிரி தெரிய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் கூட ஒரு பார்ட்னர் இருக்கார்ல அவர் கூட விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரே தான் ஜெயிச்சிட்டே இருப்பார். இப்போ இவர்கிட்ட கம்மியாயிட்டே இருக்கும். உடனே இவர் போய் என்ன கேட்பாருன்னா நான் ரூல்ஸை மாற்றலாமான்னு கேட்கும்போது அது உங்கள் இஷ்டம் நீங்கள் ரூல்ஸ் மாற்றிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியில் யார்ட்டையும் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க தோத்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இப்போ இவர் அவர்கிட்ட என்ன சொல்வார்னா சரி இப்போ நான் ரூல்ஸை மாற்றுறேன். அங்கே ஒரு தூரமாக ஒரு சின்ன ஓட்டை இருக்குல்ல இப்போ நம்ம கோழி வந்து தூக்கி போடணும். யாரோட கோழி வந்து பட்டு அது உழுதோ அவங்க தான் வந்து ஜெயிச்சவங்களா அர்த்தம். அவங்களுக்கு வந்துட்டு அந்த காயின் எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும் அவரும் ஒத்துப்பார். அதே மாதிரி மாறி போட்டு அவங்க விளையாடிட்டே இருக்கும்போது அவரோடது விழவே விழாது. அதே மாதிரியே போயிட்டு இருக்கும். இப்போ இவர் வந்து என்ன இவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாருன்னா
இப்போ வந்துட்டு இது மாதிரி நான் கையில் வச்சிருக்கிறது எத்தனைன்னு சொல்லு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டாக சொல்லிட்டு இருப்பார். அப்போ உடனே அவருக்கே கோவம் வந்துடும். ரெட்டையா ஒத்தையா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக சொல்லுவார். இங்கே தாத்தா அப்பப்போ விளையாடுவார், அப்பப்போ காணா போயிடுவார். அப்போ இவர்கிட்ட என்ன வரும்னா அப்பப்போ மறதி ஆகுதுல்ல, அதனால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெட்டைன்னு சொன்னால் கூட அவர் மாற்றிப்பார். அவரோட மறதியை வந்து ஹீரோ வந்து பயன்படுத்திப்பார். ஏன்னா அந்த உயிர் பயத்தில் தான் அவர் செய்வார். ஆனாலும் அவருக்கு மனசு உறுத்திட்டே தான் இருக்கும். இவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லும் போதெல்லாம் கரெக்டாகவே இருக்கும். அவர் சொன்ன அத்தனையுமே கரெக்டாக எல்லாமே அவர்கிட்ட போகும்போது இவர் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டை சுட போயிடுவாங்க. அப்போ டக்குன்னு அவர் என்ன சொல்வார்னு, என்கிட்ட இன்னும் ஒரு கோல் இருக்குன்னு சொல்லவும் சரி விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதோடு இந்த மாதிரி விளையாடினா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இங்கே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவர் கூட விளையாடி விளையாடி அவர்கிட்ட இப்போ ஒரு கொஞ்சம் கோலிக்கு அவர்கிட்ட இருக்கும். இப்போ இவர்கிட்ட இவர் என்ன சொல்வார்னா, நம்ம 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இப்போ 19 கிட்ட அவர் ஜெயிச்சிட்டார்ல, இந்த 1 தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நீ 19 நீ வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து யாராவது விளையாடி ஜெயிச்சிருவாங்க. அதனால நீ வந்து இது இப்படி சேஃபாக வைக்கக்கூடாது, நான் உனக்கு எப்படி சேஃபாக வைக்கணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவரோட டிஷர்ட்லேருந்து கொஞ்சமாக கழிச்சு ஒரு பை மாதிரி இது பண்ணி அதில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அவரோட டிஷர்ட்குள்ளே சேர்த்து தச்ச மாதிரி அவர் கொடுப்பாரு. கிட்டது யாரும் திருட முடியாது, அப்படி திருடிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் என்னதான் கொஞ்சம் பலசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுனால இவர் உண்மைதான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவரும் அதை வாங்கி போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் கூட விளையாடினவர் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தால் அவரோட இதில் உள்ளவர் வந்து ஜெயிச்சிருவார். அவரோட அந்த கோலி பட்டு அவர் போனோன்னு எல்லாமே அவருக்கு கிடச்சோன்னு அவர் கூட உள்ளவர் உடனே அவர் காலி பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கூட அந்த கோலி சவுண்டு தான் கேட்டுட்டு இருக்கோம் அவருக்கு. அப்போ அதில் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாரு. இங்கே வந்து இவங்க 2 பேர் விளையாடும் போது யார் தூரமாக தூக்கி போடுறாங்களோ அப்படின்னும் போது 2 பேருமே மாறி மாறி விட்டு கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 பேரில் யாராவது ஒருத்தர் சாக்க போகிறோம், அதை நீயாவது சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே எனக்காக நீ இப்படி விட்டு கொடுக்குறன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கதையை முடிச்சு விட்ருவாங்க. தோத்துட்டா அவங்க உடனே டைம் இல்லாமல் முடிச்சு விட்ருவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கோழியாக இருக்காது, கல்லாக இருக்கும். அந்த ஆள் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கல்லை மாற்றி வச்சிருப்பார். இந்த மாதிரி பேசியே கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு அவர் ஃபேமிலியெலாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போதே அவர் அங்கேயே அவரும் இறந்து போயிடுவார். அதோடு இந்த தாத்தா வந்து இப்போ நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னை எத்தனை தடவை என் ஞாபகம் மருதை நீ பயன்படுத்திக்கிட்டு நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் மாற்றி சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குண்டு இருக்குது இதையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவார். அப்போ தாத்தா தோத்த மாதிரி தானே அர்த்தம். உடனே தாத்தாவை அங்கேருந்து கூட்டு போயிடுவாங்க. இப்போ தாத்தாவை இப்போ ஏதோ பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே குற்ற உணர்ச்சியால் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பார். இப்போ இங்கே பார்த்து இப்போ தப்பிச்சம்பளத்துன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடியை உயிரோட தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எனக்கு பேர் கிடைக்கல, எனக்கு அடுத்த மேட்ச் விளையாட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இது சந்தோஷப்பட்டு உள்ளே வந்து சிரிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த ஒரு ஆட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காருல்ல அவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கும். நம்ம இவ்வளோ போராடிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்து அந்த பிக்கி பேங்க் மாதிரி மேலே தொங்கிட்டு இருக்கு. அதில் வந்து பணம் ஏறிட்டே இருக்கும். இறந்து போக பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இங்கே உங்களோட விளையாட்டை பார்க்க சீஃப் கெஸ்ட்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி முகமுடியை போட்டுக்கிட்டு இந்த கேமை வந்து ரொம்ப அழகாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பார்க்குற மாதிரி வருவாங்க. இப்போ அடுத்த என்ன கேம்னு தெரியலையே, கூட இருந்தவங்களாம் அப்படி இறந்து போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோலாம் வருத்தப்பட்டுகிட்டே இருப்பார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கேம் ரெடி ஆகிடுவாங்க. கெஸ்ட் எல்லாமும் வந்துருவாங்க. எல்லாம் வரிசையாக வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க இருக்கிற மிச்ச பேரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க வரிசையாக 1லேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாருமே ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் தான் கிடைக்கும். அதாவது எல்லாரும் ஒரு நம்பர் எடுத்துருவாங்க. 1ஆம் நம்பர் மட்டும் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னா, என்னோட லைஃப்பில் எல்லாமே நான் லாஸ்ட்டாக தான் இருந்திருக்கேன், இந்த தடவையாக அந்த நம்பரை நான் ஃபஸ்ட் நம்பரை நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஒட்டுருவார். அதோட எல்லாரும் ஒரு நம்பர் மாட்டிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மாற்றி விட்ருவாங்க. இப்போ லாஸ்ட் நம்பர்லேருந்து வரக்கூடாது, ஃபஸ்ட்டில் இருந்து தான் அப்படி வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதாவது இப்போ இவங்களுக்கான கேம் என்னென்னா ஒரு பெருசாக கண்ணாடி பாதை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடி பாதையில் எது கண்ணாடி பாதை, எது வந்து நடக்கிற பாதை, எது உடஞ்சி விடுற பாதைன்னு தெரியாது. அதை ஜம்ப் பண்ணி போகும்போது அது கரெக்டாக இருந்தால் ஜம்ப் பண்ணி போயிடலாம், அது டூப்ளிகேட்டாக இருந்தால் உடஞ்சி உள்ளே விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் இறந்து போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு நம்பர் வாண்டடாக வாங்கினார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நிற்பார். எப்படினாலும் இப்போ அவர் லாஸ்ட் நம்பர் தான், அதனால் அவர் லாஸ்ட்டு நின்றுட்டு இருப்பார். இப்போ அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜாலியாக அவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்பர் படி ஒவ்வொருத்தராக வரும்போதே பார்த்தீங்கன்னா 2 அடி எடுத்து வைக்கும் ஃபஸ்ட்டு இதில் இருப்பாங்க. அடுத்தது ஜம்ப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது தப்பான பாதையாக இருக்கும். டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அந்த கிளாஸ் வந்து நடக்கிற கிளாஸாக இருக்காது. வெயிட் தாங்காமல் அப்படியே கீழே விழுந்து ஒவ்வொருத்தராக போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களும் மற்றவங்க பின்னாடி வரவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. இதில் வந்துட்டு பயம் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே நின்றுக்கிட்டு வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ போய் தான் ஆகணும், இல்லாட்டி மற்றவங்களும் அவுட் ஆன மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மிரட்டுறது கொள்றது அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ எல்லாரும் இறந்துட்டாங்க. மொத்தம் இருக்கிறதே இப்போ 16 பேர் தான். 456 பேர் விளையாட வந்து இப்போ இருக்கிற பேலன்ஸ் ஆளுங்க பார்த்தீங்கன்னா வெறும் 16 பேர் தான் பிறந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒருத்தராக வரும்போது இங்கேயும் வந்து அந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, இதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன், இங்கே தான் நான் இருப்பேன், என்னை போகணுன்னா தாண்டி போங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. இடையில அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் வயசானவர்
என்ன பண்ணுவாருன்னா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல அந்த போலீஸ்கார் வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவர் என்ன நினைப்பாருன்னா அவர் ஆல்ரெடி ஆள் வச்சிருப்பார் அவரை போட்டு இதை பற்றி சொல்கிறதுக்காக. ஆனால் அவரோட ஐடி கார்டு அவர் மாற்றி அவர் காரில் ஏறும்போது மாற்றி வச்சுட்டு வந்தார்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு. அப்போ வந்து அது போலீஸ்கார் இறந்து போயிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவர் நினச்சிப்பாரு. ஆனால் இங்கே உண்மையிலேயே அவர் இன்னும் மாறுவடத்தில் தான் சுற்றிட்டு இருப்பார் அப்படி தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க வந்து இது மாதிரி ஏதோ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே கூப்பிட்டு வச்சு அவரை மிரட்டி என்னென்ன பண்ணுறீங்க எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வாங்கிடுவார். வாங்கிட்டு அதை ஃபுல்லாக வந்து அவர் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவார். இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பாதையும் பார்த்து வச்சுப்பார். தப்பிச்சு போகலான்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. நிலைமை புரியாமல் அந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காருல அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா எங்கேயும் போக விடாமல் யாரையும் போக விடாமல் வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. உடனே இந்த லேடிக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை நான் தான் வந்து உன் உயிரை இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பற்றியா இப்போ அதுக்கான நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடி பண்ண போகிறேன்னு கேட்கும்போது அவரை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவரோட சேர்ந்தே குதிச்சிருவாங்க. இப்போ அவர் கதையும் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது வந்து ஆள் குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ 2-3 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்வார்னா நான் கண்ணாடி வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த வெளிச்சத்தில் அந்த ஒரிஜினல் கண்ணாடி எது டூப்ளிகேட் கண்ணாடி எதுன்னு நல்லா தெரியும். அதை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பிக் பாக்கெட் லேடி இருக்காங்களா அவங்க தான் வந்து இந்த இதில் காலை வைக்காது இப்படி வான்னு சொல்லிட்டு தான் வந்த பாதையிலேயே ஹீரோ வர வைப்பாங்க. அப்படியே வந்துகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இவர் வந்து இந்த போலீஸ்கார் வந்து தப்பிச்சு வந்துருவார். அந்த பாதை வழியாக தப்பிச்சு வந்து அவருக்கு வந்து அந்த மற்ற போலீஸ்காரங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பலான்னு சொல்லிட்டு அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்காது. அப்படியே சுற்றிக்கிட்டே தான் நின்றுட்டே இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தானே கரெக்டாக லைட்டை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த கண்ணாடி வேலை செய்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அவரே தடுமாறி அங்கே அவர் விழுந்துருவார். இப்போ எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இப்போ 16 பேரில் மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான். யாருன்னா ஹீரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த பிக் பாக்கெட் பொண்ணு இருக்காங்களே இவங்க 3 பேர் தான் மிஞ்சுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை துரத்திக்கிட்டே வந்தாங்கல்ல அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடுவார். ஆனால் இந்த பாதையிலேருந்து வெளியே வர முடியாது. அவருக்கே ஒரு கட்டத்தில் ரொம்ப பயமே வந்துடும். அதோட சுற்றி தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது அவரை ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அதோட இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் ஜெயிச்சாங்களா அவங்க 3 பேருக்கு வந்து பயங்கரமான விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. முக்கோண டேபிளில் அவங்கள 3 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. நல்லபடியாக அவங்களும் நிறைய சாப்பிட்ருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த கிளாஸ் வந்து கடைசியில் ஒருத்தர் உழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட துண்டு வந்து அந்த பிக் பாக்கெட் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வயிற்றை கிழிச்சு அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும். அதனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அதனால எதுவும் பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு சொல்லாமே அவங்க உயிருக்கு போராடிட்டே உட்காந்துருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாமல் மறைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேபிளுக்கு கீழேயே ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு அர்த்தம் வந்துட்டு இப்போ இதில் வந்து யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே இப்போ யாரை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இவர் ஓடி தப்பிச்சு வந்துட்டு இருக்காருல போலீஸ் அவரை சுற்றி இப்போ எல்லாரும் ஆளுங்க சூழ்ந்துருவாங்க. அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா என் அண்ணனே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா என் அண்ணனை நான் அந்த இதில் பார்த்தேன் அவரும் வந்து விளையாட வந்திருக்கான் அவனை ஏன்டா இப்படி பண்ணீங்க அதாவது அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்போ வந்துட்டு இதே மாதிரி ஒருத்தன் வந்தான்டா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிட்னி இருக்குன்னு பார்த்தா 1 கிட்னி தான் இருந்துச்சு சொன்னீங்களடா அந்த ஒத்த கிட்னி இருந்தவர் வந்து என் அண்ணன் அவருக்கு ஏன் அப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு இருக்கிற இன்னொரு கிட்னி எனக்கு கொடுத்துட்டாரு அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து இந்த பிளாக்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு அவர் என்ன சொல்வாருன்னா நீ கையில் வச்சிருக்க அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துரு உன்னை விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் கன்று வச்சிருப்பாரு. இதில் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க உன்னை கொல்றதுக்கு இந்த ஒரு புல்லட் போதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதோட அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட இப்போ நீ எதுவுமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இவர் ஷூட் பண்ணிடுவார். அதில் ஒருத்தர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் உன் முகத்தை காட்டுன்னு சொன்னபோது பார்த்தீங்கன்னா இவர் முகத்தை அவுப்பார். அப்போ தான் தெரியும் இது யாருன்னா இவ்வளோ நாள் அந்த போலீஸ்காரன் தேடிட்டு இருக்காருல்ல என் அண்ணன் அவர் அண்ணனாக தான் இவர் இருப்பார். விஷயம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த கேம் விளையாட இங்கே வந்திருப்பார். ஆனால் அவர் தான் அந்த வின்னராகவும் இருந்திருப்பார். கேமை விளையாடி ஜெயிச்ச உடனே அவரும் இதில் ஒரு ஆளாகவே மாறி இருப்பார். இது தம்பிக்கு தெரியாதுல்ல. ஆனால் தம்பிக்காக இந்த மாதிரி கிட்னி கொண்டு இந்த மாதிரி பண்ணவர் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி மாறிட்டாரான்னு அதிர்ச்சியிலேயே அவர் இருப்பார். தம்பின்னு கூட பார்க்காம இந்த நேரத்தில் கேம் தான் தனக்கு முக்கியம் ரூல்ஸ் தான் தனக்கு முக்கியம் இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அவரையும் இது பண்ணி விட்டுருவார். அவர் அங்கேயே இறந்து போயிடுவார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதோடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மாறி மாறி அந்த 3 பேர் வந்து இப்போ சண்டை போடணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஆளாளுக்கு எல்லாம் இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த பிக் பாக்கெட் அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அவரை வந்து நம்பினவங்களே அவன் வந்து ஏமாத்திட்டு இருக்கான் அவனை நம்பாத நீ தூங்கிறாத நைட்டு தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிபட்டு அவங்களுக்கு ரத்தம் வருது வந்து இவருக்கு தெரிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெல்ப்னு கத்திக்கிட்டு ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேப்பில் போய் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுவார்னா அந்த லேடியை வந்து இது பண்ணிடுவார் முடிச்சு விட்ருவாரு. இதை ஒன்று பணம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும்.
இருந்திருந்தா அவர் விளையாடி இருப்பாள்ல, அவள எதுக்குடா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ற மாரி ஆயிடும். 2 பேரும் இப்ப கடைசியா விளையாட போற விளையாட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க ஸ்டார்ட்டிங்ல குழந்தையா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விளையாடுனாங்கல்ல, அந்த விளையாட்டு தான் இப்ப இருக்கும். இப்ப இது 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்ச விளையாட்டு தான். அதனால ஈஸியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விளையாட நெனைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ரொம்ப முரட்டுத்தனமா விளையாடிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோக்கு இந்த தடவ ரொம்பவே கோவம் வரும். அவர நம்பி நம்பி நெறைய பேர் அவர் வந்து இந்த மாரி பண்ணிட்டாருன்றது அந்த கோவமும் ஹீரோக்கு இருக்கும். அது இல்லாம அந்த பொண்ண விட்டிருந்தா அவளால முடிஞ்சத அவ விளையாடி இருப்பாள்ல, அவள எதுக்கு நீ இப்ப அனாவசியமா இப்படி பண்ணன்ற மாரி ஹீரோக்கு ரொம்பவே கோவமா இருக்கும். இப்ப 2 பேரும் மாறி மாறி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இவர் அடியும் வாங்கிக்குவாரு, அடியும் குடுத்துப்பாரு. ஒரு கட்டத்தில வந்துட்டு அந்த கத்தி வேற வச்சிருக்காங்களா ஆளுக்கு ஒண்ணு. அப்ப ஹீரோ வந்து முடிச்சு விடுறதுக்கு அவருக்கு நெறைய வாய்ப்பு கிடைச்சும் அவர் வந்து பண்ண மாட்டாரு. அவர் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, அந்த கேம் வந்து யார் நெனச்சா 2 பேரும் நெனச்சா ஸ்டாப் பண்ணலாம்ல. இப்ப நாங்க 2 பேருமே இத ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல போவாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோன் அடிச்சு அந்த பெரிய ஆள் இருக்கார்ல அவர்ட்ட கேட்கும்போது அவங்க 2 பேருமே ஓகே சொல்லிட்டா ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருவாருன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து நெறைய கடன் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப இதா இருக்காங்க. எப்படியாவது வந்து அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே வந்து மாச்சுப்பாரு. அதோட ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா போயிரும். அதோட இப்ப ஹீரோ வந்து ஜெயிச்சதா ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இப்ப ஹீரோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து இப்ப திரும்ப எப்படி கூட்டு வந்தாங்களோ, அதே மாரி அவர திரும்ப கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவரோட அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறங்குன உடனே அவர் வந்து வாமிட் பண்ற மாரி இருக்கும். வாமிட் பண்ணும்போது அவருக்கு ஒரு கார்டு ஒண்ணு வரும். அந்த கார்டுல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ தொகை ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அமௌண்ட்டே அவருக்கு கிடைச்சிருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரோட அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் தம்பி முகமா அவருக்கு ஞாபகம் வரும். எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தன்னை கேட்குற மாரியே அவருக்கு தோணிட்டே இருக்கும். அவரும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோக்கும் வந்துட்டு பெரிய அமௌண்ட் கிடைச்சிரும். ஆனா அதுலேருந்து அவர் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாரு. இது உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ரூ. 10,000 மட்டும் எடுப்பாரு. போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த நான்வெஜ் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு அதுக்கு வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மொத்த பணத்தையும் அந்த எடுத்த பணத்த அங்க குடுத்துருவாரு. மத்தது எதுவுமே அந்த பணத்த அதுலேருந்து எடுக்கவே மாட்டாரு. அவருக்கு எடுக்கவும் தோணாது. ஏன்னா அவர் நெறைய பார்த்துட்டு வந்துட்டாரா, அவர் 1 வருஷம் கிட்ட வந்து அவர் ஹேர் கட் கூட பண்ண மாட்டாரு. இப்படி ரொம்ப ஒரு மாரி உடைஞ்சு போயி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அதெல்லாம் நெனச்சு நெனச்சு. அப்படியே 1 வருஷமும் ஓடி போயிடும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஒரு பேங்க்காரவங்க வருவாங்க. இந்த மாரி இவ்ளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்க. அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து கம்மியா தான் கிடைக்கும். எங்க பேங்க்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்ளோ கிடைக்கும் அப்படின்ற மாரி டீல் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவர் மைண்ட்லயே ஏத்திக்க மாட்டாரு. எனக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்குமா, அந்த மாரி அவர்ட்ட கொஞ்சமா பணம் வாங்கிட்டு அங்கருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சுருவாரு. என்னது இது இவ்ளோ கோடீஸ்வரனா இருந்துட்டு இந்த மாரி பண்றாரு அப்படின்ற மாரி அவங்களும் அவங்களுக்குலாம் இத பத்தி எதுவும் தெரியாதுல்ல. அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பாங்க. அவரோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களையும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இப்ப இறந்து போச்சுல, அது ஒரு தம்பி வச்சிருந்ததுல அந்த பையன கூட்டிட்டு போய் அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு, நான் இது என்னோட தெரிஞ்ச பையன் தான். இவன கொஞ்ச நாள் நீங்க பத்திரமா பார்த்துங்க. நான் அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டுட்டு ஒரு பெட்டியை கொடுப்பாரு. அந்த பெட்டியை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சரி இந்த பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டியை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதும் பணமாக இருக்கும். அப்போ வந்து தனக்கு இவ்வளோ நாள் அவங்க அந்த அம்மாவும் கஷ்டப்பட்டிருந்தாங்களா, இப்போ தனக்கு அந்த பையன் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சொந்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பணமும் கிடைச்சிருச்சு. அவரை வளர்க்குறதுக்கான பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. சேஃபாக அவங்க 2 பேரும் இப்போ சேஃபாக ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் நினச்சிட்டே இருப்பாரு. அதோட இப்போ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவை அவர் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ தாத்தா, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்படுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாட்ட பேசும்போது தான் தெரிய வரும். அவர் என்ன சொல்வாருன்னா, நீ என்கிட்ட பேசிட்டு தான் ஆகணும். 12 மணி வரைக்கும் நீ என்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். இல்லாட்டி இப்படி ஆகும் அப்படி ஆகும்ன்ற மாதிரி சொல்லவும் அவர் ஹீரோவும் ஒரு வழி இல்லாமல் இவர்கிட்ட லாக் ஆன மாதிரி பேசிட்டு தான் இருப்பார். அப்போ தான் அவர் சொல்வார், அந்த ரோட்டில் ஒருத்தர் வந்து இப்போ அடிபட்டு கிடக்கிறாரு. இங்கே நிறைய பேர் போகிறாங்க வராங்க. யாருக்குமே அந்த ஹியூமனிட்டி அப்படின்றது கிடையாது. யாராவது ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவர் அந்த மாதிரி தப்பிச்சிடலாம், இல்லாட்டி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த தாத்தா சொல்லுவார், ஒரு நேரம் வந்துட்டு அந்த கேமை விளையாட போனேன் நான். ஆனால் அந்த கேமை அப்போ நான் ரூல் பண்ணுறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது இந்த கேமுக்கு வந்து இப்போ தலைவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவாக தான் இருக்கும். ஆனால் பல வருஷம் அந்த கேம் விளையாடிட்டு, அதாவது நான் இருந்து அந்த கேமை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால தான் இந்த வருஷம் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு நானாக அந்த கேமில் விளையாட வந்தேன் அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்குடா அவங்களுக்குலாம் இந்த புத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வசதியானவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமானன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களையே ஏன் குறை சொல்கிற, விளையாடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட் போட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் யாருமே வற்புறுத்தல, யாரும் கடத்திட்டும் வரல. விருப்பம் இருக்கவங்க வாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே பணத்தாசைப்பட்டு தான் வந்தீங்க. நீங்களாக தான் வந்தீங்க. யாருமே உங்களை வற்புறுத்தி கூப்பிடல. அதுக்கப்புறமா எல்லாரும் ஓட் போடும்போது கடைசியாக வந்து நான் நினச்சிருந்தேன் அந்த கேமை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். நான் வந்து வேணான்னு தான் நான் சொல்லி அமுத்தினேன். ஆனாலும் திரும்பவும் எல்லாரும் வந்தீங்க. எதுக்கு
எதுக்காக? பணத்த ஆசைப்பட்டு தானே வந்தீங்க. அப்புறம் பணம் பணம் நீங்கலாம் அலையும்போது பணக்காரவங்களுக்கு பணம் இருந்திருந்து ஒரு சலிப்பு வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேணும் வாழ்க்கையில. ஒரு ஏதாவது ஒரு அதாவது என்ன சொல்றது? ஒரு த்ரில் வேணும் அப்படின்றதுக்காக நாங்கலாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதனால தான் இந்த தடவ நானே விளையாட்டுல இறங்கி விளையாடினேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இந்த 12 மணிக்குள்ள அவன யாராவது காப்பாத்திட்டாங்கன்னா, ஓகே நீ சொல்றது அந்த இது இருக்குன்னு அர்த்தம். அப்படி யாரும் காப்பாத்தலன்னா யாரும் கிடையாது அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு ஹீரோவுக்கு பயங்கர கோவமும், எரிச்சலும் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவர பார்த்துட்டு போவாரு. அப்பவும் அவர் யாரோ ஹெல்ப் பண்ண வராருன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பிக் பாக்கெட் ஏதோ அடிக்க வந்திருக்காரு. பார்த்தியா இப்படிதான் உலகம்ன்ற மாரி என் தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா வந்த ஆள் பார்த்தீங்கன்னா, ஹெல்பிங் மைண்டோட தான் வந்திருப்பாரு. அவர் பார்த்துட்டு போயிட்டு திரும்பவும் போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸை தான் கூட்டு வர போயிருப்பாரு. அதோட அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவரை காப்பாற்ற வந்துரும். இதெல்லாம் பார்க்காமயே அந்த தாத்தா இறந்தும் போயிருவாரு. அப்போ வந்து ஐயோ இதை பார்க்காம இப்படி போயிட்டியே அப்படின்ற மாதிரி அவருக்கு வருத்தமாக இருக்கும். சரி நம்ம மேலே இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிடுவார். பிளான் பண்ணி ஏர்போர்ட்டுக்கும் டைம் ஆகிடும், கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். அப்போ போகிற வழியில தான் அவர் வந்து ஒரு சீனை பார்ப்பார். அதாவது படம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு கோட் ஷூட் போட்ட ஒருத்தர் வந்துட்டு விளையாடுவார் தெரியுமா, ஹீரோ கிட்ட ஒரு கேம் விளையாடி அடிச்சு விளையாடிட்டு இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒருத்தர் கூட வந்து விளையாடிட்டு இருப்பார் அதே மாதிரி விளையாட்டை. இதை வந்து ஹீரோ வந்து பார்ப்பாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து முடி வெட்ட போயிருப்பாரு. அப்போ ஹேர் கட் பண்ணும்போது என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது சும்மா அந்த கடையில் உள்ள பொம்மையை காட்டி இந்த மாதிரி பண்ணுங்கன்னா தலையில் அவங்க கலரும் பூசி விட்டுருவாங்க. அதோட அவரும் வந்துட்டு அந்த மாதிரி தலையில் இது பண்ணிவிட்டு அவரும் சரி ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கேம் விளையாடின எல்லாருக்குமே வந்து திரும்பவும் கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் வாங்க விருப்பம் இருக்கவங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த திரும்பவும் அவங்களுக்கு அந்த கார்டு நம்பர்லாம் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி இன்னும் நிறுத்த மாட்டீங்களாடா இவ்வளோ பேர் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த சீனையும் பார்ப்பாரு. திரும்ப அதே மாதிரி பணத்தை வச்சு அவர் ஒருத்தர்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறத பார்ப்பாரு. அப்போ இந்த தாத்தா இறந்து போயிட்டாருன்னா இந்த கேம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிருப்பாரு. ஆனால் திரும்பவும் இவங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இது யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் அழிச்சிடணும். அதே மாதிரி இப்போ இதனால் மக்களையும் நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே யோசிப்பார். ஆனால் வந்துட்டு நம்ம வந்து ஊருக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இருந்து இங்கே உள்ளவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவெடுப்பார். அதோட அவர் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் போகாமல் ரிட்டன் வந்துருவார். அதோட இந்த சீரிஸை முடிப்பாங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்ப த்ரில்லாக இருக்கும். கதைக்கு ஓகேவா இருக்கும், ஆனால் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.